வணக்கம். நமது இந்த சிறப்பு விளக்க பதிவுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் செல்களின் நுண்ணிய உலகத்திற்குள் ஒரு அற்புதமான பயணம் செல்லப் போகிறோம். எலும்புகள் இல்லாத தாவரங்கள் எப்படி இவ்வளவு உயரமாக நிமிர்ந்து நிற்கின்றன என்ற ரகசியத்தை நாம் இன்று கண்டுபிடிக்கப் போகிறோம். வாருங்கள், உள்ளே செல்லலாம். இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்புகள்: வாக்குவோல் என்றால் என்ன, அதன் அமைப்பு, செல்லின் சேமிப்பு அறை, தாவர மற்றும் விலங்கு செல்களின் ஒப்பீடு மற்றும் இறுதியாக மரங்கள் எப்படி நிமிர்ந்து நிற்கின்றன என்பது பற்றித்தான். பகுதி 1. வாக்குவோல் என்றால் என்ன, செல்களுக்குள் இருக்கும் நுண்ணிய குமிழி. வாக்யூவோல் என்பதற்கான எளிய விளக்கம் இதுதான். உயிரினங்களின் செல்களுக்குள் காணப்படும் ஒரு மெல்லிய படலத்தால் சூழப்பட்ட சேமிப்பு பை. இது வெறுமனே ஒரு காலி இடம் கிடையாது. இது மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படும் ஒரு முக்கியமான சேமிப்பு குமிழி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இங்கு செல்லின் மையப்பகுதியில் உள்ள அந்த பெரிய நீல நிற அமைப்பை பாருங்கள். அதுதான் வாக்யூவோல். ஒரு தாவர செல்லின் மையத்தில் அது எவ்வளவு பெரிய இடத்தை அடைத்துக் கொண்டிருக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? பகுதி 2. வாக்குவோலின் அமைப்பு, ஒரு சிறிய நீர்ப்பையின் உடற்கூறியல். இந்த வாக்குவோலை சுற்றி ஒரு மெல்லிய படலம் அல்லது தோல் உள்ளது. இதற்கு டோனோபிளாஸ்ட் என்று பெயர். தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு பலூனை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த பலூனின் மெல்லிய தோல் எப்படி தண்ணீரை வெளியே சிந்தாமல் பாதுகாப்பாக உள்ளே வைத்திருக்கிறதோ, அதே போலதான் இந்த டோனோபிளாஸ்ட் படலமும் வாக்குவோல்புல் உள்ள பொருட்களை பாதுகாப்பாக சுற்றி பிடித்துக் கொள்கிறது. பகுதி 3. செல்லின் சேமிப்பு அறை, குமிழிக்குள் என்ன உள்ளது? வாக்குவோல் என்பது வெறும் காலியான பை இல்லை, அதன் உள்ளே ஒரு திரவம் நிரம்பியிருக்கும். இதற்கு செல் சாப் என்று பெயர். இது ஒரு முக்கியமான திரவக் கலவை. செல்லுக்கு தேவையான பல பொருட்கள் இதில் கரைந்து காணப்படுகின்றன. இந்த செல் சாப் திரவத்தில் என்னென்ன இருக்கின்றன என்பதை பார்ப்போம். சர்க்கரைகள், அமினோ அமிலங்கள், தாது உப்புக்கள், கழிவு வேதிப்பொருட்கள், நிறமிகள் மற்றும் டானின்கள். அதாவது வாக்யூவோல் ஒரே நேரத்தில் செல்லுக்கான உணவுப் பொருட்கள் வைக்கும் அறையாகவும் தேவையற்ற கழிவுகளை போடும் இடமாகவும் செயல்படுகிறது. இது ஒரு மிகச் சிறந்த ஏற்பாடு. சில உண்மையான உதாரணங்களை பார்த்தால் இது உங்களுக்கு இன்னும் எளிதாக புரியும். ஒரு ஆப்பிளை சாப்பிடும்போது கிடைக்கும் சுவைக்கும் பீட்ரூட்டின் அடர்த்தியான சிவப்பு நிறத்திற்கும் காரணம் என்ன தெரியுமா? அவையெல்லாம் அவற்றின் செல்களில் உள்ள இந்த சிறிய வாக்கோல்களுக்குள் சேமித்து வைக்கப்பட்டுள்ள பொருட்கள்தான். உதாரணமாக, கரும்பு இனிப்பாக இருப்பதற்கு காரணம் அதன் வாக்கோலில் சேமிக்கப்பட்டுள்ள சுக்ரோஸ் எனப்படும் சர்க்கரைதான். பகுதி 4. தாவர மற்றும் விலங்கு வாக்குவோல்கள், வித்தியாசத்தை கண்டறியுங்கள். தாவர செல் மற்றும் விலங்கு செல் ஆகிய இரண்டிலுமே வாக்குவோல்கள் உள்ளன. ஆனால் இங்கே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தாவர செல்களில் வாக்குவோல்கள் மிக பெரியவையாகவும் நிரந்தரமானவையாகவும் இருக்கும். ஆனால் விலங்கு செல்களில் அவை மிகவும் சிறியவை, தேவைப்படும்போது மட்டுமே தற்காலிகமாக உருவாக்கக்கூடியவை. தாவர செல்கள் தங்களின் உள்ளே ஒரு மிகப்பெரிய நிரந்தர இடத்தை இந்த வாக்குவோல்களுக்காகவே ஒதுக்கி வைக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. பகுதி 5. தாவரங்கள் எப்படி நிமிர்ந்து நிற்கின்றன, நுண்ணிய அளவிலிருந்து பெரிய அளவிலான தீர்வு. இப்போது உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மனிதர்களாகிய நமக்கு நிற்பதற்கு எலும்புகள் உள்ளன. ஆனால் எந்த ஒரு எலும்பும் இல்லாமல் மிகப்பெரிய மரங்களும் தாவரங்களும் எப்படி இவ்வளவு நேராக நிமிர்ந்து நிற்கின்றன? இதை நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? இதற்கு பின்னால் இருக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வுதான் ஆஸ்மாசிஸ், அதாவது சவ்வோடு பரவல். இயற்கையாகவே தண்ணீர் வேகமாக இந்த வாக்வோலுக்குள் நுழைய முயற்சிக்கும் நிகழ்வுதான் இது. உள்ளே இருக்கும் பொருட்களின் செறிவை சமன் செய்ய தண்ணீர் இப்படி உள்ளே பாய்கிறது. இது எப்படி நடக்கிறது என்று இந்த படிகளின் மூலம் தெளிவாக பார்ப்போம். 1. ஆஸ்மாசிஸ் மூலம் தண்ணீர் வாக்குவோலுக்குள் நுழைகிறது. 2. தண்ணீர் உள்ளே வந்ததும் வாக்குவோல் உப்பி விரிவடைகிறது. 3. விரிவடையும் போது அதன் வெளிப்புற தோலான டோனோபிளாஸ்ட் செல்லின் கடினமான வெளிப்புறச் சுவரை நோக்கி அழுத்துகிறது. 4. இதனால் அந்த செல் முழுவதுமாக உறுதியாகவும் கடினமாகவும் மாறுகிறது. இந்த அமைப்பு உள்ளே தண்ணீர் நிறைந்தவுடன் விரிவடைந்து செல்லின் சுவரை வெளிப்பக்கமாக எப்படி அழுத்துகிறது என்பதை பாருங்கள். ஒரு காரின் டயருக்குள் காற்றை அடிக்கும்போது அது எப்படி விரிவடைந்து உறுதியாகிறதோ சரியாக அதே போலத்தான் இதுவும் செயல்படுகிறது. இப்படி வாக்குவோல் விரிவடைந்து செல் சுவரின் மீது ஏற்படுத்தும் இந்த அழுத்தத்திற்கு தான் டர்கர் அழுத்தம் என்று பெயர். இது ஒரு நேர்மறையான நீரழுத்தம். இதை இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த நுண்ணிய அழுத்தம்தான் ஒரு தாவரத்தின் கண்ணுக்கு தெரியாத எலும்புக்கூடாக செயல்படுகிறது. ஒருவேளை தாவரங்களுக்கு போதுமான தண்ணீர் கிடைக்காவிட்டால் என்ன ஆகும்? பிளாஸ்மோலிசிஸ் என்ற நிலை ஏற்படும். அதாவது செல்லிலிருந்து தண்ணீர் வெளியேறிவிடும். இதனால் டர்கர் அழுத்தம் குறைந்து செல் சுருங்கிவிடும்.
தண்ணீர் இல்லாத செடிகள் வாடிப்போவதை கண்கூடாக பார்க்கிறோம் அல்லவா? அதற்கான காரணம் இதுதான். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், தாவரங்கள் நிமிர்ந்து நிற்பது ஒரு அருமையான சமநிலையால்தான். வாக்குவோல் வழியே கொடுக்கும் டர்கர் அழுத்தம் மற்றும் செல் சுவர் உள்ளே கொடுக்கும் எதிர் அழுத்தம், இவை இரண்டும் சேர்ந்துதான் ஒரு செல்லை மிகவும் உறுதியாக ஆக்குகின்றன. இது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது! நுண்ணிய அளவில் இருக்கும் ஒரு சிறிய தண்ணீர் பை காடுகளில் உள்ள மிகப்பெரிய மரங்கள் முதல் சிறிய செடிகள் வரை அனைத்தின் வடிவத்தையும் வலிமையையும் முழுமையாக கட்டுப்படுத்துகிறது என்பதை நினைத்தால் வியப்பாக இருக்கிறதல்லவா? உயிரியலின் இந்த அற்புதத்தை நீங்கள் இன்று முழுமையாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். இது போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்போடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.